ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 100% பியூரான கோகோனட் ஆயில் ஆலோவேரா சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பியூரான ஹேண்ட்மேட் சோப்பில் இருக்கிற ஆலோவேராவில் உங்களுக்கு நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி உங்களுக்கு இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால ஸ்கின் ஹெல்த்தை நல்லா சூப்பராக வச்சுருக்கோம். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கத்தாழையோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் அந்த ஜூஸை நல்லா அடித்து நீங்கள் கட்டியே இல்லாமல் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஐஸ் ட்ரேயில் ஐஸ் க்யூபாக இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கப்பில் நான் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் எல்லாமே மெஷர் பண்ணணும். ஆலோவேரா ஜெல், ஆயில் எல்லாமே நீங்கள் அதே சேம் கப்பில் தான் மெஷர் பண்ணணும். இப்போ ஒரு கப் காஸ்டிக் சோடாவுக்கு 2.5 கப் ஆலோவேரா ஜூஸ் நான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே சேம் கப்பில் 5 கப் கோகோனட் ஆயிலும் 1.5 கப் நல்லெண்ணெயும் டோட்டலாக 6.5 கப் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நான் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா பிளாஸ்டிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அலுமினியம், இரும்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதோடு நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆலோவேரா ஜூஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடன் ஸ்பேச்சுலா இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட் எவர் யூ ஹேவ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காஸ்டிக் சோடா ஃபுல்லாக எல்லாம் கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் க்ளவுஸ் மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட் சேஃப் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி, ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுற மாதிரியோ இல்லை விண்டோ சைடோ நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த காஸ்டிக் சோடா உங்கள் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா உங்களுக்கு லைட் இச்சிங் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளவுஸ்லாம் போட்டு பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப். அதே போல் இந்த காஸ்டிக் சோடாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதும் நீங்கள் பார்த்து குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஆலோவேரா ஜூஸை நம்ம இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி நம்ம காஸ்டிக் சோடாவில் ஆட் பண்ணும்போது அதனோட ஒரிஜினாலிட்டி மாறாது, அப்படியே இருக்கும். இப்போ காஸ்டிக் சோடா எதுவுமே ஒரு பீஸ் கூட இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் ஆயில் அண்டு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் அதிகமான ஃபோமிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 80% இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 20% நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி பண்ணுற சோப் உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும். பிகாஸ் நம்ம எதுவும் வேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலை. நம்ம கடையில் வாங்குகிற சோப்பில் வேக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேக்ஸ் உங்கள் ஸ்கின்ல போட போட உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீசஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பியூரான ஹேண்ட்மேட் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும். பட் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃப். இந்த மாதிரி ரெடி பண்ணுற சோப் கொஞ்சம் கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதிலையே கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ நான் அதை காட்ட முடியல. நான் மறுபடியும் அந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 கப் காஸ்டிக் சோடாவுக்கு 2.5 கப் ஆலோவேரா ஜூஸ், 6.5 கப் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணியாட்டம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கலக்க தான் உங்களுக்கு நல்லா அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நல்லா கண்டினியூஸாக கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். நான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு 1 hour ஆச்சு. பிகாஸ் நான் 10 மினிட்ஸ் ஒன்ஸ், 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கேப் விட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணேன். இதே உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா ரொம்பவே சிம்பிள். 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைச்சிடும். மீன்வைல் நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. நமக்கு க்ரீன் கலரில் வேணும்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நாட் நெசசரி. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் எனக்கு வேணுங்கிறதுனால நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இந்த சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளம்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லைட்டாக கருப்பாக திட்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா லைட்டன் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ்க்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற சோப்பில்
இதெல்லாம் வந்து சென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஸ்மெல் இருக்கும். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வெரி குட் ஃபார் ஸ்கின். ஸோ இது வந்து நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன், ஆக்னி இதெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு சன் டேமேஜ்னால வர ட்ரை ஸ்கின் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ஏஜிங்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா, சோப் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் கப்பில் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி கேரட் மில்க் சோப் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் வீடியோ. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 30 to 40 days நம்ம க்யூரிங்க்கு அப்படியே விட்டுறணும். 30 to 40 days கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 40 daysல காஸ்டிக் சோடாவில் இருக்கிற பவர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு சேஃபான சோப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த காஸ்டிக் சோடாவில் என்னால் சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியாது, 30 days வரைக்கும் என்னால் க்யூரிங்க்கு வெயிட் பண்ண முடியாது, பட் எனக்கு சேஃபான சோப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் கெமிக்கல் ஃப்ரீ சோப் பேஸ், சல்ஃபேட் ஃப்ரீ சோப் பேஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கனாவே ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 kg கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி சோப் பண்ணுறதுன்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 week கழித்து நான் மோல்லேருந்து எடுத்துட்டேன். சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.